வில் பேஸ்பால் ஒர்க் இன் இந்தியா. ஸோ இது பத்தி கவாஸ்கர் அண்ட் அகாஸ்கரோட ஒப்பீனியன் என்னங்கிறத பத்தி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கவாஸ்கர் ஓகே, அது யாருப்பா அகாஸ்கர்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ நம்மால் அதிரடிக்கு ஆப்போசிட்டான கவாஸ்கர் அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு என்னோட தாட்டையும் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருவோம். முதல்ல இந்த பேஸ்பால் அப்ரோச்னா என்ன, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டீம்லையும் ஒவ்வொரு அதிரடி ஓப்பனர்ஸ் இருப்பாங்க. ஒரு வீரேந்தர் சேவாக், ஒரு டேவிட் வார்னர், ஒரு ரோஹித் சர்மா, பிரெண்டன் மெக்லன், மிடில் ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏபி டிவிலியர்ஸ், சூரியகுமார் யாதவ், ரவுமன் போல்ட்டு எக்கச்சக்கமான அதிரடி பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து ஒரு டீம்ல விளையாடினா ரிசல்ட் என்னவா இருக்குமோ, ஆப்போசிட் டீமோட நிலைமை எப்படி கதி கலங்கி போகுமோ, அந்த அப்ரோச்சோட நேம் தான் பேஸ்பால். பேஸ்பாலும் வச்சுக்கலாம், பேஸ்பாலும் வச்சுக்கலாம். சோ இந்த அப்ரோச் இந்தியாவில எடுபடுமா? கவாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா 5 டெஸ்ட் மேட்ச் மொத்தம் இருக்கிறதா இருக்கு. அது உண்மைதான். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்பவே குரூசியலா இருக்குங்கிறது கவாஸ்கரோட தாட். ஏன்னா அந்த மேட்ச் ஆனது ஹைதராபாத்ல நடக்கிறதா இருக்கு. 2012 இங்கிலாந்து வின் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் இந்திய மண்ணில் அவங்க ஒரு சீரிஸ் வின் கூட வாங்கலைங்கிறது உண்மை. வின்னர்ஸ் பார்த்தாலே டீமே பயப்படுது. அப்புறம் எங்க வாங்க முடியும்? பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்து நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம். ஒன்னு பென் ஸ்டோக்ஸை கேப்டனா போட்டாங்க, இன்னொன்னு பிரெண்டன் மெக்லம் ஹெட் கோச்சா வந்தாரு. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த பேஸ்பால். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சோ இவங்க 2 பேரும் பேசி உருவாக்குன டெக்னிக் தான் இந்த பேஸ்பால் டெக்னிக். அண்ட் ராஜீவ் காந்தி ஸ்டேடியமும் ஹை ஸ்கோரிங் டெஸ்ட் மேட்ச் ஸ்டேடியமா தான் பார்க்கப்படுது. எஸ்ஆர்எச் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா வார்னர் அண்ட் ஜானி பெஸ்டோ பண்ண சம்பவங்கள்லாம் கண்டிப்பா ஞாபகமாவே இருக்கும். பெஸ்டோவும் கூட இந்த ஸ்குவாட்ல இருக்கிறாரு. ஆனா அடிப்பாராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இது வரைக்கும் அவங்க பேஸ்பால் அப்ளை பண்ண இடம்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாகிஸ்தான், ஒரு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் சர்ஃபேஸ்ல தான் யூஸ் பண்ணாங்க. நல்ல ரிசல்ட்டே கிடைச்சு. ஆனா நம்ம இடத்துல எப்படி இருக்கோம்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜா வச்சு டீமையே சோழியை முடிச்சிருவாங்க. ரீசெண்டா எப்பதான் ஓடிய வேர்ல்டு கப் நடந்து இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் கூடயே அடி வாங்கினாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் ஸ்பின்னர்ஸுக்கு டீமே வீக்கா தெரியுது. சோ கவாஸ்கர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா முதல் டெஸ்ட்ல ஒரு 3 டேஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா பிச்சு அப்படி இப்படி தான் இருக்கும். சப்போஸ் இங்கிலாந்து டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா பேஸ்பால் கண்டிப்பா ஒர்க் ஆகும்டா அப்படின்ட்டு நம்ம கவாஸ்கர் சொல்றாப்ல. ஏன்னா அதற்கான சான்சஸும் இருக்குன்னே வச்சுக்கிடுவோம். ஸோ இப்போ என்னோட தாட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இந்த பிச்சு கிச்சு வெதரு கிதரு எதெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு சேவாக்கோட ஃபேனு, பாலை பார்த்தா அடிப்பாங்க, இந்த இதுதான் மைண்ட்ல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காலமா தான் பிச்சு வெதரு அதை பத்தின ஒரு ஐடியா நமக்கு இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கவாஸ்கர் சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம். அப்படி இங்கிலாந்து டே 1ல இருந்து அடிச்சு விளையாடினால் அடுத்து வரக்கூடிய எல்லா டீமுமே இந்தியன் ஸ்பின்னர்ஸை கண்டிப்பா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை எப்படி அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க கம்பேக் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு உண்மையிலேயே ஆர்வமாக இருக்கு. இப்படிலாம் பேசியிருந்தாலும் என் மனசுல என்ன தோணுதுன்னா கண்டிப்பா அஸ்வினை வச்சு கேப்டனையே தூக்கிடுவாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம பென் ஸ்டோக்ஸ் தான். பட் என்னதான் நடக்குங்கிறத நம்ம பார்ப்போமே. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்கிலாந்து பார்த்துக்கிட்டோம்னா வேர்ல்டு கப்ல ஒரு பெரிய லாஸ். அதுக்கப்புறம் மற்ற எல்லா மேட்சஸ்லயுமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்திருக்காங்க. ஸோ மெக்லத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறமாட்டாங்கிற மாதிரி அவரோட அப்ரோச் கண்டிப்பா அதிரடியா தான் இருக்கும். டீமுக்கும் அதைத்தான் அவர் ஃபீட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இங்கிலாந்து அடிச்சுதான் விளையாட பார்ப்பாங்க. பட் ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது தான் அந்த முதல் மேட்சோட கிளைமேக்ஸ் ஆக இருக்க போகுது. ஆனா ஒன்னும் ஓப்பனா சொல்றேன், உண்மையிலேயே அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கான ஃபீல்ட் செட் அமைக்கிறது பெரிய கஷ்டமா போயிடும். அதான் அஸ்வின் ஜடேஜா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு செகண்ட் டேல இருந்து இல்ல தேர்ட் டேல இருந்து தான் கை கொடுக்குற சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பேசி அண்ட் பவுன்சியா தான் இருக்கும்ன்றது என்னோட தாட். ஸோ ஆஸ் அ ஃபேன்ஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல் கிரிக்கெட் பத்தின A to Z அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.